அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக பாஜக தொகுதி உடன்பாட்டில் சிக்கல். ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையனை களமிறக்கும் பாஜக. செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர், கட்சியை கைப்பற்றும் சசிகலா. அதிமுக பாஜக கூட்டணியை 3 மாதத்திற்கு முன்பே உறுதி செய்து விட்டார்கள். என்டிஏ கூட்டணிக்கு இந்தியா முழுக்க பாஜக தலைமை வகித்திருந்தாலும் கூட தமிழகத்தில் அதிமுக தான் தலைமையேற்று நடத்தக்கூடிய கட்சி என அறிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாஜக அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணி இல்லை. வரும் தேர்தலில் இவர்களால் வெற்றி பெற்று திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. எனவே மிக வலிமையான கூட்டணி தேவை என பல அரசியல் வியூக வகுப்பாளர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டும் அது பலனளிக்காமல் சென்றுவிட்டது. எனவேதான் அதிமுக பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சியாக இந்த 2 கட்சிகள் மட்டுமே உள்ளது. மற்ற கட்சிகள் அனைத்துமே லெட்டர் பேட் கட்சிகளாகத்தான் இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, பாமக மட்டுமே வலுவான வாக்கு வங்கி உள்ள கட்சியாக உள்ளது. அதுவும் தற்பொழுது 2 பட்டுள்ளது. அதாவது அன்புமணி தலைமையில் ஒரு அணியும், ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் உள்ளது. இப்படி வலிமையற்ற அதிமுக கூட்டணியால் எப்படி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. ஆனால் இவற்றை பயன்படுத்தி கொண்டு பாஜக அதிக தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு வருகிறது. ஆரம்பத்தில் 40 தொகுதிகளை கேட்டு வந்த பாஜகவினர் தற்பொழுது 60 தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது 18வது மக்களவைத் தேர்தலில் நாங்கள் ஒரு தனித்த கூட்டணியை உருவாக்கி இருந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் நீங்கள் தொகுதிகளை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் மற்ற கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, மேலும் எங்களோடு வரக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு நாங்களே தொகுதிகளை ஒதுக்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் எங்களுக்கு 60 தொகுதிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது குறித்து இறுதியில் பேசிக்கொள்ளலாம் என பாஜக முரண்டு பிடித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ அவ்வளவு தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்க முடியாது. கடந்த முறை 23 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தோம். இந்த முறை 2 கூடுதலாக 25 தொகுதிகளை ஒதுக்கலாம். அவ்வளவுதான் பாஜகவிற்கு உள்ள வாக்கு வங்கி. அப்படியும் பேசினால் ஒரு 10 அல்லது 5 தொகுதிகளை அதிகமாக கொடுக்கலாம். 30 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட கொடுக்க முடியாது. ஆனால் 60 தொகுதி என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி அவ்வளவு தொகுதிகளை கொடுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தாமதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை விட்டுக் கொடுக்கவும் அவர் தயாராக இல்லை. மேலும் பாஜகவினுடைய முதற்கட்ட விருப்ப பட்டியலில் அதிமுகவின் வலிமை வாய்ந்த தொகுதிகளை பாஜக கேட்டு வருவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. கொங்கு மண்டலத்தில் அதிமுகவும் வலிமையாக உள்ளது, பாஜகவும் வலிமையாக உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக வெற்றி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவும் கேட்டு வருகிறது. இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தனது பணிகளை செய்து வருவதாகவும், இதனால் அதிர்ச்சி அடைந்த பாஜக புதிய திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவதற்காக பாஜக ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணி அமைக்க செங்கோட்டையனை பயன்படுத்தி கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கியது பாஜக. தற்பொழுது மீண்டும் கூட்டணி பேரத்தை முடித்துக்கொள்ள செங்கோட்டையன் சசிகலாவை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆம், செங்கோட்டையன் மற்றும் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். செங்கோட்டையன் கட்சிக்குள் இருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லையேல் நானே ஒருங்கிணைப்பேன் என 10 நாள் கெடு விதித்திருந்தார். ஆனால் செங்கோட்டையனது கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது. நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது குருபூஜை விழா நடைபெற்றது. இந்த விழாவில் செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என 4வரும் ஒருங்கிணைந்து பேசியுள்ளார்கள். ஆரம்பத்தில் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 3வருமே பசும்பொன்னுக்கு சென்று முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பின்பு டிடிவி தினகரன் கிளம்பிவிட்டார். சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தினார்கள். இப்படி எதிரும் புதிருமாக இருந்த 4வர் ஒருங்கிணைந்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிதறி கடந்த 4வரை ஒருங்கிணைத்துள்ளது பாஜக.
இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்க நினைக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை தரவில்லை என்றால் இரண்டாம் கட்ட தலைவர்கள், எடப்பாடியிடம் அதிருப்தியில் உள்ளவர்கள், தென் தமிழகம் டெல்டா பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களை சசிகலாவுக்கு பின்னால் அணிவகுக்க செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தென் தமிழகம் மற்றும் கொங்கு வட தமிழகம் என கட்சியை இரண்டாக உடைக்கக்கூடிய நிலைக்கும் அவர்கள் செல்லலாம். இவ்வாறு கட்சி இரண்டுபட்டு விட்டால் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும். ஏற்கனவே 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது டெல்டா தென் தமிழகத்தில் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுகவிற்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் வாக்கு வங்கி அங்கு கிடைக்காமல் சென்று விட்டது. அதற்கு காரணம் OPS, சசிகலா, டிடிவி தினகரன் என கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் சசிகலா அவர்களுக்கு கட்சியையும், செங்கோட்டையன் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை தருவதன் மூலம் அதிமுகவை உடைத்து விடலாம் என்ற திட்டத்தில் பாஜக இருந்து வருகிறது. நன்றி.